நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளது இப்போ 80 கிலோ வெயிட்னா கீழே இப்போ போகிறப்ப குதிங்கால்லையும் 4 விரலில் தான் போகும். துண்டல் போகுதுன்னே வச்சுப்போம். 20 விரல்லையும் 2 குதிங்கால் 22 பாயிண்ட்ல தான் வெயிட்டு இறங்குது. அது நடுவில் இருக்கிறது ஆர்ச்சும்போம். ஓகே, ஆர்ச்சில் வெயிட் போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவில் 50% தான் போகும். நம்ம கிருஷ்ணர் பாதம் போடுவாங்கல்ல, 8 போட்டு போடுற மாதிரி இப்படி ரவுண்டாக கிடையாது, மொட்டை மாதிரி இது இல்லை, 8ல் தான் நம்மளுக்கு வெயிட் போகுது. ஸோ அப்போ அதுக்குன்னு பேலன்ஸ் இருக்குது. 12 பாயிண்ட்ல தான் வெயிட் மெயினாக போகுது. ரொம்ப ஹை ஹீல்ஸ் வைக்கிறப்ப ஓகே உங்களுக்கு அது அப்நார்மல் பொசிஷன் ஆயிடுது. விந்துக்கிட்டு நடக்கிற மாதிரி தான், கால் குதி ஊனாமல் நடக்கிற மாதிரி தான். ஓகே, அது சப்போர்ட் இருந்தாலும் ஹீல்ஸில் 3 வகைகள் இருக்குது. ஓகே, ஃபுல் த்ரூ அவுட் ஹீல் டு டோ முழுக்க பேடிங் கொடுத்து பின்னாடி மட்டும் கொஞ்சமாக வச்சிருக்கிறது ஒன்று. அது ரெகுலராக எல்லா ஷூலையும் இருக்கும், ரெகுலர் செப்பல்லையே இருக்கும். ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ங்கிறது, அதாவது பின்னாடி இருக்கிறது நல்லா அகலமாக இருக்கும். மூணாவது ஸ்டெக்கட்டோ பென்சில் ஹீல்ஸுங்கிறது, அதை போட்டுட்டு தான் மர்லின் மொன்ரோ டிங்கின்னு நடப்பா. ஓகே, அப்போ அந்த உடல் அசைவுகள் ஒரு அட்ராக்ஷன், ஃபேஷன், செக்ஸியாக மாறுறதுக்காக அந்த இது வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்தது. ஸோ அதை சின்ன வயசு பொண்ணுங்க பண்ணுனா பாடி அட்ஜஸ்ட் பண்ணி, பட் அதை ரொம்ப அதுலேயே பழக்கப்பட்டீங்கன்னா கால் நேராகவே அப்புறம் நடக்க முடியாது. ஸோ அப்போதைக்கு ஃபேஷனபுளாக போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். 3 பீஸ் 4 பண்ணிட்டு இல்லை முழு மேக்கப் போட்டுக்கிட்டு பட்டு சேலை இது கொஞ்சம் இதெல்லாம் வச்சுட்டு 4 பூரா இருக்க முடியுமா? போய் ஃபங்க்ஷனுக்கு வேணால் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேணால் போடலாமே தவிர சான்சஸ் ஆஃப் இன்ஜுரி இஸ் மோர்.